நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். கால்ல விழு. தலையில கல்ல தூக்கி போட்டு கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்க சொல்றியா? என்ன நீ அவங்க புருஷனை போலீஸ் பிடிச்சிட்டு போனதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? பேசாம இருக்கியா முதா? நீ முதல்ல ரூமுக்கு போ. போ. மாமா, சாப்பிட்டு ஏதாவது கொண்டு வரட்டுமா? நக்கலான பேச்சுக்கு தானே நான் மயங்கியே விழுந்தேன். மச்சான் எப்பேற்பட்ட மனுஷன் ராஸ்கல். அவரை போய் காட்டி கொடுத்துட்டானே. ஓடின திருட்டு பையன் அப்படியே ஓடி தொலைஞ்சிருக்க வேண்டியதானே. எதுக்கு இவன் கல்யாணத்துக்கு வரான்? இப்ப யார் இவனுக்கு பத்திரிகை வச்சு கூப்பிட்டது? இவன் தான் 2ஆம் நம்பர் பிசினஸ் பண்ணி அக்விஸ்ட் ஆகி தொலைச்சிட்டான்ல. பாவம், உங்க அண்ணனை இவன் கூட சம்பந்தப்படுத்தி அவரு பேரையில சேர்த்துக்கு எடுத்துட்டான். எதுக்கு அந்த திருட்டு ராஸ்கலுக்கு இப்படிலாம் புத்தி போகுதுன்னு தெரியல. இவனை எல்லாம் என் தம்பின்னு சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. இவன் தான் ஏதோ குருட்டாம்போக்குல அவரை கை காட்டினானா? அவரும் எதுவுமே பேசாம ஏன் அந்த ராமகிருஷ்ணன் கூட போனாரு? சின்ன விஷயத்துக்கெல்லாம் மணிக்கணக்கில் வாக்குவாதம் பண்றவரு ஏன் இந்த விஷயத்துல அமைதியா இருந்தாரு? எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாத்துக்கும் நான் தாங்க காரணம். என்ன சொல்ற? வீட்டை விட்டு ஓடி போன பள்ளியரையும் சுந்தரத்தையும் தேடி போய் பார்த்து கல்யாணத்துக்கு கூட்டிட்டு வந்ததே நான் தான். சுந்தரத்தை பாதுகாப்பான இடத்துல வைக்கணும்னு அவங்கள என் அண்ணனோட சைட்ல தங்க வச்சதே நான் தான். தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருந்த என் அண்ணனை நான் தாங்க தப்பு பண்ண வச்சுட்டேன். என் அண்ணன் சுந்தரத்தையும் பள்ளியரையும் எனக்காக தாங்க சைட்ல தங்க வச்சாரு. தப்புக்கு உடந்தையா இருந்துட்டுமே நான் அந்த உறுத்தலோட தான் மண்டபத்துல போலீஸ் அரெஸ்ட் பண்ணப்போ அவரால் எதுவுமே பேச முடியல. அட பாவி, உதவி பண்ணவருக்கு போய் இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்துட்டானே. என் அண்ணனுக்கு கெட்ட நேரம் ஏன் மூலமா தாங்க வந்தது. நான் தாங்க அவர் இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டேன். இப்ப அழுது என்ன பண்றது? உனக்கு இதே வேலையா போச்சு. எனக்கு தெரியாம ஏதாவது பண்ண வேண்டியது, அப்புறம் அது பிரச்சனையாயி ஏன் முன்னாடி வந்து நிக்க வேண்டியது. எல்லாம் நம்ம குடும்ப நன்மைக்காக தாங்க பண்றேன். ஆனா நான் பண்ற ஒவ்வொரு விஷயமும் ஏதாவது பிரச்சனையில தான் போய் முடியுது. எனக்கே தெரியும் நீ நம்ம வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு மனுஷங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறன்னு. எந்த பிரச்சனையா இருந்தாலும் உன் தலையில எழுத்து போட்டுக்காத நான் படிச்சு படிச்சு சொல்லிருக்கேன்ல. கேட்கறதுக்கு என்ன உனக்கு? இப்ப நீ பண்ண காரியத்தால உன் அண்ணனுக்கு எவ்வளவு அசிங்கம் பாத்தியா? என் அண்ணனுக்கு கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் தான் பிடிக்காது. இப்ப நானே அந்த இடத்தை மிதிக்கிற மாதிரி பண்ணிட்டேன்.
என் அண்ணன் நிரபராதிக்க. என் மச்சான பத்தி எனக்கு தெரியாதா? என்ன நேரமோ என்ன விதியோ பண்ணாத தப்புக்கு பழிய சுமந்துட்டு இருக்காரு. இந்த இந்த ராஸ்கல் எதுக்காக அவர் மேல பழிய போட்டான்னு தெரியலையே. அதாங்க எனக்கும் புரியல. அண்ணனை பார்த்து பேசினாதான் எனக்கும் தெரியும். வாங்க சார். எப்படி இருக்கீங்க? இருக்கேன். வாங்க மேடம். நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. உங்க குடும்பத்துல போய் இப்படி ஒரு விஷயம் நடந்துடுச்சே. எல்லாம் என் தம்பியால தான் சார். குடும்பத்துல ஒருத்தர் சரியில்லைன்னா எவ்வளவு கஷ்டம் பாத்தீங்களா? என் மச்சான போய் பார்க்கலாமா? போய் பாருங்க. ஓ. மேடம், கையில என்ன? அண்ணனுக்கு மாத்து துணி கொண்டு வந்திருக்கேன். வச்சுட்டு போங்க, நான் கொடுத்துறேன். அண்ணே, நானே உங்களுக்கு வினையா இருந்துட்டேன். அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. இல்லன்னு இப்படி எல்லாம் ஆகும்னு உங்களுக்கு தெரிஞ்சது. நீங்க அப்பவே வேண்டான்னு சொன்னீங்க. நான் தான் கேட்காம உங்களை இப்படி ஒரு பிரச்சனையில மாட்டி விட்டேன். நீ வேணுமனே செய்யல. நடந்ததுக்கு நீ என்ன பண்ணுவ? நீங்க என்ன சொன்னாலும் என் மனசு சமாதானம் ஆக மாட்டேங்குது. கூட பிறந்த பாவத்துக்கு உங்களை இப்படி அநியாயமா உள்ள கொண்டு வந்து வச்சுட்டேன். செல்லம்மா, ஒருத்தனுக்கு நேரம் சரியில்லைன்னா சந்தையில வீசுற செருப்பு அவன் தலையில தான் விழும். எனக்கு இப்ப நேரம் சரியில்லைம்மா. இப்படி எல்லாம் உள்ள இருக்கணும்னு அமைப்பு எனக்கு. இந்த நிலைமைக்கு நீதான் காரணம்னு நினைச்சு உன்னை நீ கஷ்டப்படுத்திக்காதம்மா. நீங்க பெருந்தன்மையா சொல்லிட்டீங்க. ஆனா 4 பேருக்கு முன்னாடி அசிங்கத்தை தேடி கொடுத்துட்டேன்னு என் மனசு என்ன குத்தி கொடையுதுன்னு. செல்லம்மா, இந்த மாதிரி 1000 கஷ்டங்கள் வந்தாலும் நான் பார்த்துக்கோமா. ஆனா உன் கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் வந்தா கூட என்னால பார்க்க முடியாதுமா. என்னால பார்க்க முடியாது. எல்லாம் அந்த சுந்தரத்தால தானே வந்துச்சு. அந்த ராஸ்கல் உங்களை போய் இப்படி கை காட்டி விட்டானே மச்சான். அவன் வெறும் அம்புதான் மாப்பிள்ள. அவனை வில்லா இருந்து ஏவி விட்டது அந்த ராமகிருஷ்ணன். என் இடத்துல இருந்தவனை அவன் கண்டுபிடிச்சு இப்படி பழிபோட சொல்லி மிரட்டி இருக்கான். அவனும் பாவம் மாப்பிள்ள, சின்ன பையன். இந்த மிரட்டலுக்கு பயந்து கிளிப்புள்ள மாதிரி இவன் சொல்லி கொடுத்ததையே சொல்லியிருக்கான். ராஸ்கல், அவன் மட்டும் என் கையில கிடைச்சானோ அவன் அப்படியே. மாப்பிள்ள, அவன் சூழ்நிலை அவன் அப்படி சொல்ல வச்சிருக்கு. அதுக்கு அவனை கோச்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம்? அண்ணா, சுந்தரம் உங்க சைட்ல இருந்தது எனக்கும் உங்களுக்கு மட்டும்தானே தெரியும்.
இது எப்படி ராமகிருஷ்ணனுக்கு தெரிஞ்சு அங்க வந்தா? அதெல்லாம் யோசிச்சு இனிமே என்ன ஆக போகுது? இல்லன்னு யாரோ சொல்லித்தான் ராமகிருஷ்ணன் அங்க வந்திருக்கான். சொன்னது யாருன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். செல்லம்மா, நடந்த பிரச்சனையை பத்தி பேசுறதும் யோசிக்கிறதும் சங்கடத்தை தாமா உண்டாக்கும். அதெல்லாம் இதோட விடுமா. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பெயில் எடுத்துருங்கம்மா, வெளியே கொண்டு வந்துருங்கம்மா. ஏன்னா ஓடி ஆடி பரபரப்பா வேலை செஞ்சவன் இப்படி ஒரே இடத்துல இருந்துக்கிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க மச்சான். நல்ல லாயரா பார்த்து கூடிய சீக்கிரமே உங்களை வெளியே கொண்டு வந்துருவோம். சரி மாப்பிள்ள. அண்ணே, உங்களுக்கு மாத்து துணி கொடுத்துருக்கேன். வரேன். வர மச்சான். சார் இந்தாங்க சார் டிஃபன். எனக்கு வேணாம். சாப்பிடுங்க சார், வந்ததுலேருந்து சாப்பிடவே இல்லை. போ. மாமா வாங்க மாமா சாப்பிடலாம். வாங்க மாமா. சாப்பாடா? எனக்கு வேண்டாப்பா. ஏன் மாமா அப்படி சொல்றீங்க? ஏற்கனவே உடம்பு சரியில்லாம இருக்கீங்க. நீங்க சாப்பிடாம இருந்தா எப்படி? எப்படியும் கடற்கரை மாமாவை வெளியில கொண்டு வந்துடலாம். நீங்க தைரியமா இருங்க மாமா, ஒன்னும் கவலைப்படாதீங்க. கொஞ்சமாவது வந்து சாப்பிடுங்க மாமா. என் புள்ள ஜெயில கஷ்டப்பட்டு இருக்கா. எனக்கு எப்படிமா சாப்பாடு இருக்கும் சொல்லு. நீ போமா. மாத்திரை சாப்பிடறதுக்காவது சாப்பிடுங்கப்பா. உன் அண்ணன் மேல அபாண்டமா பழைய சுமத்தி உள்ள போட்டாங்க. எனக்கு சாப்பாடு ஒரு கேடாவா? இன்னும் என்ன நடக்க போகுதோ? சொல்லனே, நீங்களாவது சாப்பிடுங்க. அண்ணன் இல்லாத வீடு இலவு வீடு மாதிரி இருக்கு செல்லம்மா. இது எப்படி சாப்பிடுறது? அம்மா அழாதீங்கம்மா, அப்பா வந்துருவாருமா, ப்ளீஸ்மா. அக்கா வாங்கக்கா, வந்து கொஞ்சமாவது சாப்பிடுங்க அக்கா. அவர் சாப்பிடாம நான் என்னைக்கு வழி சாப்பிட்டுருக்கேன்? சாப்பிடாம இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? வந்து சாப்பிடுங்கண்டி. நான் மட்டும் என்ன மழுமாரியா? நீங்களாம் போய் சாப்பிடுங்க. அண்ணி, நீங்களாவது
கவிதா, இந்த உலகத்துல பெத்த தாயை வெறுத்துட்டு வாழ்ந்துடலாம், படைச்ச சாமிய கூட வெறுத்துட்டு வாழலாம். நம்மள நாமே வெறுத்துட்டு வாழ முடியாதுமா. ஏமா, இப்படி ஒன்னையே வெறுக்கிற அளவுக்கு இப்ப என்ன நடந்து போச்சு? நான் நினைச்ச வாழ்க்கையை வாழ முடியலையே, நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை எனக்கு கிடைக்கலையே, அப்புறம் எதுக்கு இந்த வாழ்க்கை, எதுக்கு இந்த ஜென்மம்? காதல்ல தோத்து போனா காதல் மேல தானடி வெறுப்பு வரணும், வாழ்க்கையில வெறுப்பு வரக்கூடாது. செத்து பொழைச்சு வந்திருக்கேன், சொல்ல போனா உனக்கு இது மறு ஜென்மம். பழசெல்லாம் நினைக்காம எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியா இருக்க பாருமா. எப்படிமா நிம்மதியா இருக்க முடியும்? எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? என்ன லவ் பண்றேன்னு சொன்னவ, வீட்டை விட்டு வா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னவ, இன்னைக்கு வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருப்பானா? எப்படி என்னால நிம்மதியா இருக்க முடியும்? என் வாழ்க்கையை சூன்யமாக்குனவ, என்னை ஏமாத்தினவ, எனக்கு துரோகம் பண்ணவ, இன்னைக்கு எவ்வளவு ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ போறான். கவிதா, அந்த விஷயத்தை விட பார்த்தாலே உடம்பெல்லாம் பத்திக்கிட்டு எரியுது. கத்தாத. இத்தனை பேர் இருந்தும் அவன் கல்யாணத்தை நடத்த விட்டுட்டீங்களே. இல்லடி, இப்படி ஒரு கொடுமையை அனுபவிக்க வச்சிட்டீங்களே. அப்படி கவிதா உடம்பு கெடுத்துக்காத. இப்போ இருக்க நிலைமையில நீ டென்ஷன் ஆக கூடாதுமா, கொஞ்சம் அமைதியா இரு. பேசாதீங்கப்பா, நீங்க பேசாதீங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏமாத்திட்டு எவ்வளவு ஒருத்தைய கல்யாணம் பண்ணிருக்கான். நீங்கள பார்த்துட்டு சும்மா தானே இருந்திருக்கீங்க. கவிதா, கவலைப்படாதம்மா. எங்களை மீறி ஏதோ இந்த கல்யாணம் நடந்து போச்சு. இதப்பா, எங்களுக்கு அவன் மேல இருக்கிற கோவம் மட்டும் இன்னும் தீரல. உன் மேல எவ்வளவு அக்கறை வச்சிருக்கோன்றத போக காமிக்கிறோம். போதும்னே, போதும் உங்க அக்கறை சக்கரை எல்லாம் தூக்கி குப்பை தொட்டில போடுங்க. முதல்ல இங்க வெளிய போங்க. கத்தாத, சொல்றது கேளுங்க. ஐயோ கவிதா, ஐயோ கவிதா, கவிதா, கவிதா. மணியரசு மறக்க மாட்டா போல இருக்கு. என்ன பண்றதுமா? உடம்பு முடியாத நிலைமையில என்ன கடற்கரையான அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி வச்சிட்டேன். டேய், அது கிடக்குதுடா. உள்ள உன் தங்கச்சி சாப்பிடாம கொள்ளாம அடம் பிடிச்சிட்டு இருக்கா. முதல்ல அவளை போய் சமாதானப்படுத்து. ஏய், என்னாச்சு? அந்த ராஸ்கலுக்கு கல்யாணம் ஆனது அவளுக்கு பிடிக்கல. நம்ம எல்லாம் இருந்து வேடிக்கை பார்த்துட்டோமா, கோவமா இருக்கா. இப்படி வாங்க கவிதா. கவிதா, ஏய் கவிதா, கதவு தர. கவிதா, அண்ணன் வந்திருக்க. கவிதா, அந்த மணியரசுக்கு கல்யாணம் ஆனாலும் அவனால சந்தோஷமா இருக்க முடியாது. கதவு தர கவிதா. கவிதா, உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி கொண்டு வந்திருக்கேன். கதவு தர சொல்றேன்ல. கதவு தர கவிதா. என்ன சொன்ன? உனக்கு ஒரு நல்ல நியூஸ் இருக்குன்னு சொன்னேமா. உன்னை இந்த அளவுக்கு ஆளாக்கனவன உன் அண்ணன் சும்மா விட்டுருவானா? உனக்கு நான் இருக்கேம்மா. அதுக்கப்புறம் நீ எதுக்கு கவலைப்படுற? முடியலன்னு என்னால முடியல. ஒரு துரோகி மேல ஆசை வச்சுட்டு நினைக்கும் போது எனக்கு அழுகையே வருதுன்னு. கவிதா, இனிமே நம்ம குடும்பத்துல யாரும் அழக்கூடாது. அழறதுக்குன்னு 2 குடும்பம் இருக்கு. இப்பதான் அழ வச்சுட்டு வந்திருக்கேன். கல்யாண மண்டபத்துல கெட்டி மேளம் கேட்ட அடுத்த நிமிஷமே ஒப்பாரி வைக்க வச்சிட்டேன். அமுதாவோட அண்ணன் சுந்தரத்தை வச்சே மணியரசு அண்ணன் கடற்கரையான நான் பழி வாங்கிட்டேமா. உன் வாழ்க்கையை தட்டி பறிச்ச அந்த அமுதா மருமகளா அந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சாலும் ராசி கட்டவன்ற பழியோட தான் அங்க இருப்பா. நான் அடிச்ச அந்த முதல் அடியிலேயே அந்த மொத்த குடும்பமா அப்படியே கலங்கி போயிருக்கு. இப்ப அந்த வீடு கல்யாண வீடா இல்லம்மா. பால் சொம்போட அமுதா பக்கத்துல போனாலும் மணியரசு அவளை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான். மணியரசு மட்டும் இல்ல, அந்த மொத்த குடும்பமும் அமுதாவை எதிரியாதான் பார்க்கும். ஏன்னா அவங்க எல்லாருடைய மனசும் அந்த கடற்கரையான நினைச்சுதான் வருத்தப்பட்டு இருக்கும். ஆனா அந்த கடற்கரையானோட பிடி என் கையில இருக்கு. நான் இங்க சுண்டுனா அங்க வலிக்கும். கூடிய சீக்கிரமே அமுதா வாழா வெட்டி அவ பிறந்த வீட்டுக்கு திரும்பி வருவா. இப்போ உனக்கு சந்தோஷம் தானமா? டேய், நீ பண்றது சரியில்லடா.
அவங்கள பழி வாங்கணும்னா அவங்க முன்னாடி நம்ம நல்லபடியா வாழ்ந்து காட்டணுமே தவிர அவங்க வாழ்க்கையை அழிக்க கூடாது. என்னம்மா பேசுற நீ? தங்கச்சியோட வாழ்க்கையை கெடுத்திருக்கா, அதை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? அவன் பண்ண தப்புக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை கடவுள் கொடுப்பாரு. நீங்க 2 பேரும் இவளுக்கு ஒரு நல்ல மாப்பிளைய பாருங்க. கூடிய சீக்கிரம் இவளுக்கு கல்யாணம் பண்ற வழியை பாப்போம். இல்லம்மா, அந்த மணியரசு வாழ்க்கை கெடுறத என் கண்ணால பாக்குற வரைக்கும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேமா. அறிவு கிடத்தனமா பேசாத. ஏற்கனவே எங்க பேச்ச கேட்காதனாலதான் இப்படி அவஸ்தைப்பட்டு வந்து நிக்கிறேன். இது பாரு கவிதா, பழசெல்லாம் நீ மறக்கணும்னா உனக்கு ஒரு புது வாழ்க்கை அமையணும். நீ ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்தாலே அந்த மணியரச பழி வாங்கின மாதிரிதான். அம்மா உன் நல்லதுக்கு தானே சொல்லுவேன். என்னம்மா சொல்ற? பதில் சொல்லு கவிதா. சரின்னு சொல்லுமா. மாப்பிள்ள பாருங்க. டேய், மாப்பிள்ளை பாருங்கடா. அக்கா அழாதீங்கக்கா, மாமா எப்படியும் வெளியில வந்துருவாரு. அண்ணி, என்ன மதா? எனக்கு தூக்கம் வருது. நான் போய் தூங்கட்டுமா? போய் தூங்க. ஏங்கா, இவ்ளோ பெரிய வீட்ல எவ்வளவு பெரிய பெரிய ரூம் இருக்கு, எவ்வளவு பெரிய பெரிய கட்டில் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு இவ்ளோ சின்ன ரூம்ல சிங்கிள் காட்ல போய் ஃபர்ஸ்ட் நைட் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கியே, நீ என்ன லூசா? உனக்கு மண்டையில மசாலாவே இல்லையா? பெரிய கட்டில்னா மணியரசு ஒரு பக்கமும் அமுதா ஒரு பக்கமும் படுத்திருப்பாங்க. ஏற்கனவே 2 பேருக்குள்ள சண்டை நடக்குது. இதுல நெருக்கம் அதிகமாகும். அப்படியே அதுக்காக தான் சிங்கிள் காட்ல சிறப்பா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ, அக்கான்னா அக்கா தான். எப்படி உன்னால மட்டும் முடியுது? என்னால மட்டும்தான் முடியும். இந்த பக்கம் கலைவாணி, அந்த பக்கம் யாரு? அக்கா, நான் தான் அமுதா பேசுறேன். ஏ அமுதா, உன் சாந்தி முகூர்த்தத்துக்கு தான் நாங்க ரூம் எல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டா போன் பண்ற, மூக்கு வெத்துச்சா? கேளு. ஏய், நீ மாப்பிள்ளை கிளம்பிட்டீங்களா? கிளம்புறதா? எங்க கிளம்புறது? அனுப்பி வச்சதானே கிளம்புறதுக்கு. என்னடி சொல்ற? ஐயோ அக்கா, இங்க ஆளுக்கு ஒவ்வொரு மூலையில உட்காந்துக்கிட்டு பெருசா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க கண்டுக்கலனா நீதான் ஜாடமடியா சொல்லணும். கூமுட்ட, இது கூட தெரியல உனக்கு? அவனுக்கு சூசைட் பண்ண போனா, மாடியில இருந்து குதிக்க போனா, இதெல்லாம் பண்ணவ. இதுக்கு மட்டும் நான் ஐடியா கொடுக்கணுமா? எல்லாம் பண்ணிட்டேன். அன்னைக்கிட்ட போய் எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்கட்டுமான்னு கேட்டா தூங்குன்னு சொல்றாங்க அக்கா. அவங்க கிட்ட போய் என்னத்த பேசுறது? இப்ப நான் என்னடி பண்ணணுங்கிற? அன்னைக்கு போன் பண்ணு, சாந்தி முகூர்த்தத்துக்கு அவங்கள அனுப்புறீங்களா இல்லையான்னு கேளு. நீ போனை வை, நான் இப்பவே அவங்களுக்கு லைன் போடுறேன். என்னக்கா சொல்றா? என்னாச்சு? இன்னும் அனுப்பி வைக்கலையா? இவ அன்னிக்கிட்ட போய் ஜாட மாடியா தூக்க வருதுன்னு சொல்லிருக்கா. போய் தூங்கன்னு சொல்லிருக்காங்க. நான் சொல்லல, நம்ம அக்கா தங்கச்சிக்குள்ள ஏதாவது நல்ல நடக்குதுன்னா அன்னைக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவங்களுக்கு குழந்தை இல்ல, இவளுக்கும் குழந்தை பிறக்க வேணாம்னு நினைக்கிறாங்களோ என்னமோ. இரு நான் அன்னைக்கு போடுறேன். சீக்கிரம் போடுக்கா.
ஹலோ அண்ணி, நான் தான் கலைவாணி பேசுறேன். சொல்லு கலைவாணி. மணியரசும் அமுதாவும் அங்கிருந்து புறப்பட்டாச்சா? எங்க புறப்பட்டாங்களான்னு கேக்குறேன். சரியா போச்சு போங்க. பகுமான குருவி பறந்து பறந்து முட்டை போட்டுச்சான். சாந்தி முகூர்த்தம் பொண்ணு வீட்டுல நடக்கிறதானே வழக்கம். அதுக்காக இங்க எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. அவங்க 2 பேரும் எப்ப கிளம்புறாங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சதுனால சுத்தமா எல்லாம் மறந்து போயிட்டேன். நான் அண்ணன்கிட்ட பேசிட்டு கூப்பிடுறேன். கூப்பிடுங்க. என்னக்கா சொன்னாங்க? வழக்கம் போலதான் எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க. நீ எழுதி வச்சுக்கோ அழகம்மா. அவங்க இன்னைக்கு பொண்ணு மாப்பிள்ளை அனுப்ப மாட்டாங்க. போன் பண்றேன்னு சொன்னாங்கல்ல, போனும் பண்ண மாட்டாங்க. அவங்க வீட்டுக்கு தாண்டி சப்போர்ட்டா நடந்துக்குவாங்க. இங்க பாரு, இது நடக்கலனா கலைவாணி யாருன்னு கேளுடி. சொல்லு. மணியரசுக்கும் அமுதாவுக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு எங்க வீட்டுக்கு அனுப்ப வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் என்கிட்ட கேட்காத செல்லம்மா, நீயே பாத்துக்கோ. நீங்களும் கூட வந்தீங்கன்னா பொண்ணையும் மாப்பிளையும் வீட்டுல விட்டுட்டு உடனே வந்துடலாம். நான் உங்க வீட்டுக்கு வர்றது இருக்கட்டும், முதல்ல தம்பி வரானான்னு கேளு. மணியரசு, கலைவாணி போன் பண்ணா சாந்தி முகூர்த்தத்துக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. நான் அந்த வீட்டுக்கு வரலக்கா. அப்படி சொல்லாதப்பா, நீ அந்த வீட்டு மாப்பிள்ள, அங்க போனோம் வரணும். நான் வரலன்னா என்ன விட்டுடுக்கா, நான் வரமாட்டேன். ஏன் அப்படி பேசுறப்பா? இந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் முறைப்படி நடக்கும். அவன் ஏன் போட்டு அணத்துற செல்லம்மா? சொந்த அண்ணன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும்போது இந்த சடங்கு சம்பிரதாயத்துக்குலாம் அவன் வருவானா? உங்ககிட்ட யாரும் கேட்கல, உங்ககிட்ட யாரும் சொல்லல. உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் முடிஞ்ச கையோட எல்லாம் நல்லபடியா நடந்துச்சுல. எனக்கு அது மாதிரி எல்லாம் நடக்க வேண்டாமா? நாங்க ஒண்ணு குடிய கெடுத்துட்டு சாந்தி முகூர்த்தம் நடத்திக்கல. அண்ணே, அவரே 2 கட்ட நிலைமையில இருக்காரு. நீங்களே தூபம் போட்டு எதுவும் நடக்க விடாம பண்ணிடுவீங்க போல. நடந்த முகூர்த்தமே நாரி போய் கிடக்கு. இதுல இவ சாந்தி முகூர்த்தத்தை நிறுத்ததுதான் ஏன் வேலை பாரு. அதானே, ஆர்த்தி எடுக்கதான் உங்களுக்கு மனசு இல்ல. எனக்கு ஒரு நல்ல காரியம் நடக்குதுடா, அது கூட உங்களுக்கு பிடிக்கல. ஏன் இப்படி கெட்டன காரியா இருக்கீங்க? இதுக்கு மேல பேசினா பல்ல தட்டி கையில கொடுத்துருவோம். என்ன சின்னவங்க பெரியவங்கன்னு மரியாதை இல்லாம பேசுற? நேத்து வந்தவ நீ இந்த வீட்டுக்கு என்ன பேச்சு பேசுற? நீ முதல்ல நீ உள்ள போங்க. நீ உள்ள போங்க. உனக்கு நேரம் தான் சரியில்லைன்னு நினைச்சேன், வாயும் சரியில்லை. மேல ஏதாவது பேசுனீங்க, எனக்கு கெட்ட கோவம் வர சொல்லிட்டேன். அமுதா, என்ன இது? கொஞ்சம் பேசாம இருக்கியா? அண்ணி வாய் அடக்க சொல்லி இவ கோவம் எல்லாம் அவ வீட்டுல இருக்கட்டும், இங்க இருக்க கூடாது சொல்லிட்டேன். சரி, நீ உள்ள போங்க. கூட்டிட்டு போமா. மட்டு மரியாதை தெரியுதா? போக கூடாது இவள. என்ன அமுதா இது? எப்படி பேசுறதுன்னு தெரியலையா? பின்ன என்ன நீ? அவங்க என்ன பேசுனாங்கன்னு கேட்டீங்கல்ல? ஒரு பொண்ணு அவ நிலைமையை விட்டுட்டு எவ்வளவு தூரத்துக்கு தான் இறங்கி வர முடியும்? கல்யாணத்துக்கு தான் கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு இல்லாம நான் சண்டை போடணும்? எனக்கு அசிங்கமா இருக்கு. ஐயோ, மணியரசு, நீ உள்ள போ. வாழ வந்த இடத்துல முதல்ல வாயை அடக்கி பேசு, அப்பதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். சின்னவங்க பெரியவங்கன்னு பார்க்காம என்ன இப்படி பேசுற? 4 வார்த்தையில ஒரு வார்த்தை பழிச்சிடும். சரி வா, நீ உள்ள வா. மாமா, மாமா
ஃபர்ஸ்ட் நைட்ல பொண்டாட்டி ஊத்தி கொடுக்கிற பாலை புருஷன் குடிக்கணும். ஐயோ, உங்களுக்கு பால் பிடிக்காதுல்ல? நான் மறந்தே போயிட்டேன். மாமா, கால்ல விழுந்த பொண்டாட்டிய புருஷன் தொட்டு தூக்கணும். நீங்க ஷை டைப்ல, நான் அதையும் மறந்துட்டேன். மாமா, நான் உங்களை எத்தனையோ தடவை பார்த்திருந்தாலும் இந்த ரூமுக்குள்ள இப்படி தனியா வச்சு பார்க்கிறதுக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு. ஒரு மாதிரி நர்வஸா இருக்கு. இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி எக்ஸாம் ஹால் வெளியில நின்னுக்கிட்டு क्वेश्चन பேப்பரை நினைச்சு ஒரு படபடப்பு இருக்குமே, அது மாதிரி இருக்கு மாமா. நீ வேணா தொட்டு பாரு. என் குடும்பமே கஷ்டத்தில் இருக்கும்போது உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் கேக்குதா? யார் எக்கேடு கேட்டாலும் பரவாயில்ல, உனக்கு உன் காரியம் தான் முக்கியம் நினைக்கிறியே. நீ எல்லாம் ஒரு பொண்ணா? நாம வந்த நேரம் புகுந்து வீட்டுல இருக்கிற ஒருத்தர் ஜெயிலுக்கு போக வேண்டியதாச்சுன்ற வருத்தம் கொஞ்சமாவது இருக்கா உனக்கு? ஜெயிலுக்கு தானே போயிருக்காங்க, செத்தொன்னும் போலியே. என்னடி சொன்ன? இன்னொரு அடி என் மேல பட்டுச்சு, கதவை திறந்து கச்சேரி பண்ணிடுவேன். எல்லா பிரச்சனைக்கும் காரணமா இருந்துகிட்டு கோவம் வேற வருதா உனக்கு? நான் என்ன தப்பு பண்ண? நான் இந்த பிரச்சனை காரணமா இருந்தேன்? நீ தாண்டி எல்லாத்துக்கும் காரணம். உனக்கு எனக்கும் கல்யாணம் நடந்தா நம்ம குடும்பத்துக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சும் ஒத்த காலில் நின்று என்னை கட்டிக்கிட்டியே, அதனால வந்ததா இதெல்லாம். உனக்கு நான் எப்போ தாலி கட்டணும் அன்னைக்கே என் அண்ணனை பிரிச்சு கொண்டு போயிருச்சு. மாமா, நீ கழுத்துல தாலி கட்டி ஒரு ராத்திரி கூட தாண்டல, அதுக்குள்ள என்ன ராசி இல்லாதவன் சொல்றியா? பின்ன நீ என்னைக்கு வந்து அன்னைக்கு என் வாழ்க்கையில பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. மண்டபத்தில் வந்த நம்மள வரவேற்க கூட எங்க அண்ணிகளுக்கு மனசு இல்லையே. அதுலயே தெரியல உன் யோகியதை என்னன்னு. மத்தவங்க என்ன மதிக்கிறாங்களா இல்லையான்னு எனக்கு பிரச்சனை கிடையாது. நீங்க என்ன மதிச்சா போதும். இங்க பாருங்க, நம்மள சுத்தி எத்தனை பிரச்சனை நடந்தாலும் அதனால நம்ம உறவு பாதிக்கப்படக்கூடாது. நான் சொல்றது புரிஞ்சுக்கோ மாமா. நான் ஒன்னும் ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கல. நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கணும் தான் இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அந்த சந்தோஷம் இப்ப இல்ல. நம்ம குடும்பத்துல என்னைக்கு சந்தோஷம் திருப்பி வருதோ அன்னைக்கு நம்ம சேரதை பத்தி யோசிப்போம். அவடையப்பா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நீ என்னுடைய ஆருயிர் நண்பன். உனக்கு எதிராக ஏதாவது நடந்தா அதை என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது. அது உனக்கே தெரியும். உன் தங்க தாளையம்மா பற்றி தான் சொல்கிறேன். வர வர அவ போக்கே சரியில்லை. ஏன்னா அவ இப்பெல்லாம் தன் குழந்தை தன் குடும்பம்னு பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உன்னையும் உன் குடும்பத்தையும் கொஞ்சம் அந்நியமாக தான் பார்க்குறாவ. தவசே, என் தங்கச்சியை பற்றி தப்பாக பேசாத. எந்த காலத்துலேயோ என் தங்கச்சி அப்படிலாம் நடந்துக்க மாட்டா. அவடையப்பா, நீ தாளையம்மாவை வெறும் மனுஷியாவோ தங்கச்சியாவோ பார்க்கல. அவன் மேலே பெரிய பாசம்ங்கிற ஒரு கவசத்தை போட்டு வச்சிருக்க. அந்த பாசம்தான் அவ செய்யற தப்பெல்லாம் உனக்கு தெரிய விடாதபடி தடுக்குது. இந்த பாரு அவடையப்பா, இது நாள் வரைக்கும் ஒரு விஷயத்த நான் சொல்லாமலே இருந்துட்டேன். இப்போ கடற்கரை ஒரு பாவம் பண்ணாமல் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறமும் இந்த விஷயத்தை நான் சொல்லேன்னா உன் நண்பன் சொல்லிக்கிறதுக்கே எனக்கு தகுதி இல்லாமல் போயிடும். இல்லை, நீ உடம்பு சரியில்லாமல் உன் தங்கச்சி வீட்டில் இருந்தே இல்லையா? அப்போ கல்யாண விஷயம் பேசுகிறதுக்காக நான் உன் தங்கச்சி தாளையம்மாவை பார்க்க வந்தேனே, ஞாபகம் இருக்கா? ஆமாம். அமுதா கல்யாணத்துக்கு ஆசைப்படுறா. அதுக்காகவாவது நீ அமுதா மணியரசு கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும்னு சொன்னேன். அவள் ஒத்துக்கலை. அண்ணன் தங்க பாசம் விட்டுறக்கூடாது, உறவு போயிடக்கூடாதுன்னு சொன்னேன். அப்போவும் அதுக்கு சம்மதிக்கலை. மணியரசுக்கு செல்லம்மா பவனில் ஒரு பெரிய பங்கு இருக்குது, அது வேற யாருக்கும் போயிடக்கூடாதுன்னு சொன்ன போது தான் தாளையம்மா அந்த கல்யாணத்தை பற்றி கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தா. ஞாபகம் இருக்கா? தவசி, மறுபடியும் நீ தாழம்மாவை பற்றி தப்பாக பேசுகிற. என் தங்கச்சி
காசு பணத்துக்கெல்லாம் ஆசைப்படுறவ இல்லை. அவளையப்பா, நீ பார்த்த தாளையம்மா வேற, இப்போ இருக்கிற தாளையம்மா வேற. கால ஓட்டத்தில் மனுஷங்களுடைய மனசெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. தாளையம்மாவுக்கும் வயசு ஆகிக்கிட்டே இருக்குல்ல. அவள் காலம் முடியறதுக்குள்ளே எப்படியாவது தன் குழந்தைகளுக்கெல்லாம் சொத்து சேர்க்கணுங்கிற ஒரு ஆசை வந்துருச்சு. ஏற்கனவே செல்லம்மாவை கட்டிக்கிட்டதில் ஒரு பங்கு வந்தாச்சு. மணியரசு மாப்பிள்ளையா வந்ததில் இன்னொரு பங்கு வந்துருச்சு. மிச்சம் இருக்கிறது இன்னும் 2 பங்கு. அந்த 2 பங்கையும் தாளையம்மாவே அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறா. அதனால தான் சுந்தரம் மூலமாக கடற்கரையான உள்ள தள்ளியாச்சு. அடுத்தாப்புல சோழமலைக்கு ஏதாவது ஒரு வழியை பார்க்கணும். அதுதான் உன் தங்க தாளையம்மாவோட திட்டம். தவசி, அனாவசியமா பேசாத. என் தங்கச்சிக்கு அப்படி திட்டம் போட தெரியாது. ஆலமரத்தில் பழம் இருக்குன்னு பச்சைக்கிளிக்கு யாராவது செய்தி சொல்லி அனுப்புறாங்களா? அது தானா வரல. அது மாதிரி ஒரு வயசுக்கு அப்புறம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்த எண்ணங்கள் தானா வந்துடும். ஏய், என் தங்கச்சியை பத்தி எனக்கு தெரியும்டா. அவளுக்கு இப்படி மோசமான எண்ணெல்லாம் வராது. அவடையப்பா, 1000 கல நெல்லுக்கு ஒரே ஒரு அந்து பூச்சி போருமே. அப்படித்தான் கோடி அளவு பாசம் இருந்தாலும் சுயநலம்னு மனசுக்குள்ள வந்துட்டா எல்லாம் கெட்டுரும். சரி, இவ்வளவு ஏன் உன் பொண்ணு செல்லம்மாவே மலடின்னு சொன்னவ தானே அந்த தாளையம்மா. அந்த வார்த்தை எங்கே இருந்து வந்துச்சு? அப்படி சொல்றதுக்கு அவளுக்கு மனசு எங்கே இருந்து வந்துச்சு? அவடையப்பா, நீ கை ஊனி கர்ணம் போட்டு கஷ்டப்பட்ட காலத்திலிருந்து உன் கூட இருக்கிறவனா? உனக்கு நான் கெடுதல் நினைப்பேனா? இல்லை கெடுதல் செய்வேனா? அட ஒன்று வேண்டாம்ப்பா. உன் பையன் கடற்கரையே போலீஸ் பிடிச்சிட்டு போனாங்கல்ல, அதுக்கு யார் காரணம்? தாளையம்மா புள்ள சுந்தரம் தானே காரணம். தாளையம்மாவுக்கு உண்மையிலேயே நல்ல மனசு இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? உனக்கு ஆறுதலா சமாதானம் சொல்லியிருக்கணும். உன் கூடவே இருந்திருக்கணும். இந்த வீட்டு பக்கம் வந்தாளா? ஏன் வரல? நான் சொன்னது தப்புன்னு என்ன செருப்பால் அடி நான் ஒத்துக்கிறேன். நான் ஒன்றும் உன் தங்க மேலே அனாவசியமாக பழி சொல்லலை, குத்தம் சொல்லலை. நடந்த உண்மையை புட்டு புட்டு வைக்கிறேன், அவ்வளோதான். பாரு, மனுஷன் மண்டையை போடுற காலத்தில் தலைமாட்டில் உட்காந்து ஒப்பாரி வைக்க போகிறது என்னமோ கூட பிறந்தவ தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் வாழ்கிற காலத்தை நாம் ஏமாளி ஆயிடக்கூடாது இல்லையா? இந்த பாரு, ஊரும் சதமல்ல, புற்று பெற்ற பேரும் சதமல்ல, பெண்டிர் சதமல்ல, பிள்ளைகளும் சதமல்ல, செல்வம் சதமல்ல, தேசத்துல யாருமே சதமல்லன்னு சொந்தம் சொத்து பத்து எல்லாத்தையும் விட்டுட்டு போனார பட்டினத்தார். அவருக்கே கூட பிறந்தவர் சரியில்லை, நாமெல்லாம் ஏமாத்துறோம். அதுக்காக உன் தங்கச்சியை ஒதுக்கி வைக்கணும்னு நான் சொல்ல. அவ மேல ஒரு கண்ணு வை, ஒரு கணக்கு வையின்னு சொல்றேன். இந்த பாரு, தாளையம்மாவுக்கு எப்படி அவ பிள்ளைகள் முக்கியமோ அதை மாதிரி உன் பிள்ளைகள் உனக்கு முக்கியம். அப்பதான் உன் குடும்பம் நல்லா இருக்கும். அப்பதான் நீயும் சந்தோஷமா இருப்ப. அவடையப்பா, நீ சந்தோஷமா இருந்தா தான் இந்த தவசியும் சந்தோஷமா இருப்பான்டா. நான் ஒரு வெகுளி, என் மனசுல உள்ளதெல்லாம் உங்ககிட்ட கொட்டிட்டேன். அதை நீ நியாயம் நினைச்சா ஏத்துக்க, இல்லை பைத்தியக்காரன் ஏதோ உளறான் அப்படின்னு என்னை மன்னிச்சிரு. இதை விட எனக்கு எதுவும் சொல்ல தோணலை. நான் வரேன் அவடையப்பா. அப்பா, அண்ணனோட பேங்க் அக்கௌண்ட்டை சீஸ் பண்ணிட்டாங்கப்பா. அண்ணனை ஜாமீன்ல கொண்டு வர்றதுக்கு வெளியில யார்ட்டையாவது கடன் வாங்கி தான் ஆகணும். அண்ணன் நம்ம கூட இல்லாத ஒரே நாள்ல கடன் வாங்குற அளவுக்கு நம்ம நிலைமை மோசமா போச்சுப்பா. அதை கூட பொறுத்துக்கலாம்ப்பா.
அண்ணனை போலீஸ் பிடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் அத்தை ஒரு தடவை கூட நம்ம வீட்டுக்கு வந்து பார்க்கலையேப்பா. பிரச்சனைன்னு வந்ததுக்கு அப்புறம் தான் சொந்த மதத்தோட சுயரூபமே தெரியுதுப்பா. வர வர அவ போக்கே சரியில்லை. அண்ணி, அப்பா கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க. தண்ணி கேட்டிங்களே மாமா. அண்ணி, அடடடடடா, என் தங்கச்சி கையால் கொடுக்கிற தண்ணி பச்சை தண்ணியா இருந்தா கூட தேங்காய் தண்ணி மாதிரி தித்திப்பா இருக்குது. அப்படி ஒரு கைராசி யாருக்கு வரும்? உன் தங்கச்சி கைராசி தான் மொத்த குடும்பமும் பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப பீத்திக்காத. அப்போ என் தங்கச்சி ராசி கெட்டவன் சொல்றீங்களா? இதை என் வாயால வேற சொல்லணுமா? உன் தங்கச்சி கழுத்துல தாலி ஏறின ராசி இந்த வீட்டு ஆம்பளை போலீஸ் ஸ்டேஷனுக்கு தூக்கி அடிச்சிருச்சே. நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. உன் தங்கச்சி ராசி என்னன்னு இன்னும் புரியல? இங்க பாருங்க, போலீஸ் ஸ்டேஷன் போனது உங்களுக்கு புருஷனா, எங்களுக்கு மாமா. மாமா கஷ்டப்படுறான்ற வருத்தம் எங்களுக்கும் தான் இருக்கு. அதுக்காக எங்க தங்கச்சியை குறை சொல்லாதீங்க. அதெல்லாம் நியாயம் இல்ல. ஏண்டி, கல்யாண மண்டபத்துல 1000 பேர் முன்னாடி என் புருஷன் கடத்தல்காரன்னு உன் தம்பி பச்சை குத்திடானே, அது மட்டும் நியாயமோ? அவன் பண்ணதுக்கு இவ என்ன பண்ணுவா? இவ கழுத்துல தாலி ஏறின நேரம் தான் என் குடும்பத்தை படுத்தி எடுக்குது. ஆமா, பெருசா குறி பார்த்து சொல்லிட்டீங்க. 5வதா பிறந்த பொண்ணு ஐஸ்வர்ய லட்சுமின்னு மாமாவே ஒரு வாயால அமுதாவை புகழ்ந்திருக்காரு. அது தெரியுமா உங்களுக்கு? உங்க மாமா பக்கத்துல தான் உட்கார்ந்துருக்காரு. இப்ப கேளு, சொல்றாரா பாப்போம். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.